கர்த்தர் கொண்டதாக இன்றைய வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 48 வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். கர்த்தர் கொண்டதாக வசனம் பார்க்கும்போது தானியேலை ராஜா மொத்த பாபிலோனுக்கு அதிபதியாக நியமிக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது அதிபதியாக நியமிக்க முன்னாடி அவருக்கு ராஜாவுக்கு ஒரு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் கேட்குறார். அப்போ அது சொல்லதுனால எல்லா சாஸ்திரிகளும் கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தானியேல் அதை வெளிப்படுத்துகிறார். அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்கிறார், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறார். சொப்பனத்தை ராஜா சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லல. ராஜா கண்டது சொப்பனம் எதுவும் கேட்க சொல்லும்போது கூட தானியேல் வெளிப்படுத்தி அதை சொல்கிறார். அப்போ அப்படி ஒரு நெருக்கம் வரும்போது அது தானியேலுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கம் வருது. ஆனால் அந்த நெருக்கம் தான் அவரை பிரதான அந்த தேசத்துக்கு பாபிலோனுக்கு அதிகாரியாக மாற்றிச்சு. அந்த தானியேல் ராஜாவுக்கு அந்த அர்த்தம் சொல்லும்போது தான் அது வருது. இன்கேஸ் அந்த வரல, அந்த ராஜாவுக்கு அந்த சொப்பனம் வரல, இல்லை அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரலன்னா தானியேல் மேலே கொண்டு வரணும்னா ஒரு டெஸ்ட் தேவைப்படுது ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. அப்போது கர்த்தர் பயன்படுத்துறது ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். அது அர்த்தத்தை சொல்ல ஒருவராக தேசத்தில் இல்லாத போது தானியேல் சொல்லும்போது தானியேலின் தலையை கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்துறார். அடுத்த பைபிள் பார்த்தீங்கன்னா தானியேல் காரியம் ஜெயமாக இருந்துருக்கும். தானியேலோட காரியம் ஜெயமாக இருந்தது. அவர் வாழ்கிற நாட்களில் அவரோட வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. அவர் ஜெபவீரனாய் சாட்சியாக வாழ்ந்தார். பூமியிலும் சாட்சியாக வாழ்கிறது பரலோகத்தை ஆயத்தப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் நமக்கு வரலாம். ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு ஏதோ ஒன்று வருதுன்னா, இப்போ தானியேலுக்கு அன்னைக்கு இந்த சாஸ்திரிகளாக எல்லாம் கொண்டு தானியேலுமே கொல்லதுக்கு தான் வந்தாங்க. அப்போ இவர் டைம் கேட்டு அந்த தரிசனத்தை சொல்கிறார். ஸோ இப்போது நம்ம வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வரலாம். அவ்வளோதான், நமக்கு எதிராக எல்லா பிரச்சனையுமே நம்ம கர்த்தரோடு போனால் அந்த பிரச்சனையே நம்ம மேலே கர்த்தருக்குள் ஒரு உலக ரீதியாக ஒரு சாட்சியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பிரச்சனையை நம்மளை கொண்டு போயிடும், நம்ம மேலே கொண்டு போயிடும். தானியேல் வாழ்க்கை அதான் நடந்துச்சு, ஜெயமாக இருந்துச்சு. இந்த வேளையில் அர்ப்பணிப்பு நமக்கு வர எல்லா பிரச்சனையிலுமே ஒரு ஜெயத்தை தர கர்த்தர் வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை தன்னை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். தானியேலை ஆசீர்வதித்து உயர்த்தும் தேவன் நம்மளையும் கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்பும் தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.